மாறன் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசி வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கறதெல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நான் கண்மணி வந்து சந்தோஷமா வந்து மாறன் கிட்ட வந்து பேசினோன்னே, வீராக்கு வந்து சந்தோஷம் தாங்கல. ஓகே, இனிமேட்டு நடக்கிறதெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு நன்மையா தான் நடக்க போகுதுன்னு மாறன் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. "என்னடா எங்க அக்கா உன்கிட்ட வந்து பேசிட்டா, இது எப்புட்றா சாத்தியம்? நீ ஏன் வந்து சண்டை மூட்டி விட்டுருவ போல இருக்கே!" அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. டேய், நம்ம வீட்ல அடுத்தடுத்த விஷயம்லாம் ரொம்ப நல்ல விஷயமா நடக்குது. எத வச்சு சொல்ற? எங்க அக்கா உன்னை ஏத்துக்கிட்டா. குடும்பத்துல ஒரு ஆளா இத்தன நாளா வந்து நினைக்கவே இல்ல. உன்ன பழிவாங்கணும்னு தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா எங்க அக்கா. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலே உன்கிட்டயே வந்து பேசிட்டாலே, ராகவன் மாமா கிட்டயும் அன்பா பாசமா வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவா. இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா எங்க அக்கா ஆயிடுவா. இத்தன நாளா நான் இதுக்கு தான்டா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹேப்பியா வந்து பேசிட்டு இருக்காங்க. எதுக்காகடா அந்த வீட்டுக்கு போன? நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு சொன்னோனே, நீ வேற அந்த வீட்ல ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கு. அதுக்காக தான் நான் அங்க போனேங்கிற மாரி நம்ம மாறன் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? பாத்தியா? ஆமா, யாரோ ஒருத்தவங்க அங்க இருக்காங்கன்னு தான் நெனைக்கிறேன். அங்க போலான்னு பார்த்தப்ப தான் இங்க இப்படி ஒரு குட்டி கலாட்டா பண்ணி விட்டாங்க. கடைசி நேரத்துல உங்க அக்கா, எங்க அண்ணி என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா, இப்ப ராகவன் மாமாவையும் நம்ப கண்மணியும் சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். அவங்க 2 பேரும் ஒத்துமையா ராசியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க. இது எல்லாத்துக்கும் நான் வந்து தக்க பதிலடி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, விஜய் வந்து சைலன்ட்டா சத்தமே போடாம ஃபேன் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா பக்கத்துல வந்து வைக்கிறாங்க. "அம்மா, போதுமாம்மா சாமி? உன்னால நான் எத்தன பிரச்சனைய வந்து ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறியா?" அப்படின்னு சொன்னோனே, ஃபேன அப்படியே வந்து எல்லாரும் தூங்குறதுக்கு முன்னாடியே போட்டு, "என்ன வந்து மாட்டி விட்டுறாத. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஃபேனை வந்து போட்டுக்க சரியா?" அப்படின்னு சொன்னோன்னே, "சரிடி, ஓவரா பண்ணாத" அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அம்மா என்ன ஃபேனை போட்டுட்டு ஜம்முன்னு தூங்க போகுதே, இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகுதுன்னு தெரியலங்கிற மாதிரி விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பிருந்தா வந்து செமையா வந்து கோவத்தில் வந்து இருக்காங்க. கார்த்தி வந்து பிருந்தா கிட்ட வந்து பேச வராங்க. "சும்மானே இருங்க, உங்களோட பொண்டாட்டி அவ தானே, நான் கிடையாதுல்ல, நீங்கள் அங்கேயே போங்க." "என்னம்மா, நான் நடிக்கலாம் தான் போனேன், ஆனால் அவ தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. எனக்கு என் மேலே கோவமா இருக்கு. மாறன் மாமா சொன்னதுனால தான் உங்கள நான் என் ஹஸ்பண்டா வந்து ஏத்துக்கிட்டேன். இல்லாட்டி எனக்கு இது தேவையே இல்ல. நான் மாட்டுக்கும் வேற யாரையாவது ஒருத்தர கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி நான் கொஞ்சம் எதிர்காலத்த வந்து பார்த்துருக்கலாம். எதுவுமே செய்யாம நான் இப்ப உங்கள நம்பி வந்தது தப்பா போச்சோன்னு எனக்கு கவலைப்பட வர வச்சுட்டீங்க. எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு என் வாழ்க்கைய நெனச்சு" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே, "நீ நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணுமே நடக்காதும்மா. கொஞ்ச நேரம் வந்து பொறுமையா இரு. எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் வந்து மாறனும், வீராவும் பார்த்துப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்குள்ள நீங்க விஜயோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்களோ? பிருந்தா, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுனேன்னு வச்சுக்கீங்க, என்ன நடக்க போகுது? பேசுனதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, அதையெல்லாம் கண்ணால பார்க்குறேன். விஜய் உங்கள கட்டிப்பிடிக்கிறா. இதை என்னால எப்படிங்க ஏத்துக்க முடியும்?" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. "நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன்னை நான் வேணான்னு சொல்லிட்டு விஜய் பக்கம் நான் சாஞ்சிருவேன்னு நீ யோசிக்கிறியா? என்ன பிருந்தா, இவ்வளவுதான் என்ன நீ புரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு அது சந்தேகமா இருந்தா அப்பனா என்ன? சொல்லு. உன் மனசுல இருக்கிற ஆசை வெளில வந்துருச்சுல்ல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் எதுவும் சொல்லல. நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்தி மட்டும் கோச்சிட்டு வந்து போறாங்க. நம்ம தான் ஓவரா கொஞ்சம் திட்டிட்டோமோ? அவர் என்ன பண்ணுவாரு? நான் எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி பிருந்தா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ராகவன் வந்து கேஷுவலா உட்காந்துட்டு இருக்கிறப்ப, காவேரி அம்மா கிட்ட ஃபோட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "அம்மா, இத்தனை நாளா நான் தனியாவே இருந்தேம்மா. ஆனா இனிமேட்டு அப்படி இல்ல. கண்மணி இந்த வீட்டோட மருமகளா ஆயிட்டா. நான் என்னை ஏத்துக்க போறாங்கிறதுக்காக சொல்லம்மா. மாறன் கிட்ட பேசிட்டா. எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமா இருக்கு. மாறனை பழி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன்னு எத்தனையோ வாட்டி என் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கா. இப்ப மாறனுக்கு ஏதாவதுன்னா முன்ன வந்து நிக்கிறா. வீரா எப்படி இந்த குடும்பத்தை நல்ல விதமா வந்து பார்த்துக்கிறாளோ, அதுக்கு கொஞ்சம் கூட வந்து சளைச்சவே இல்ல. நம்ம கண்மணி சூப்பர் மருமகமா. கண்மணியும் சரி, வீராவும் சரி, பிருந்தாவும் சரி, எல்லாரோட வாழ்க்கையிலையும் நிம்மதி, சந்தோஷம் மட்டும்தாம்மா நடக்கணும். நீங்க தாம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்றது எல்லாத்தையும் கண்மணி வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில வந்து சேர்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இத்தனை நாளா நம்ம தப்பு பண்ணிட்டோம். வீரா அப்பையிலேருந்து சொன்னா, இந்த குடும்பம் போல நமக்கு ஒரு ஒத்துமையான குடும்பமா கிடைக்காது. ஏன்னா 3 மருமகளும் 3 பேருமே அக்கா, தங்கச்சிங்க. அந்த பக்கம் அண்ணன், தம்பிங்க. அப்படி இருக்கும்போது காலகாலத்துக்கும் நம்ம எல்லாரும் எப்போதும் ஒத்துமையா இருக்கலாம். நம்ம அண்ணன் நம்மள என்ன சொல்லி வளர்த்துச்சு, மற்றவங்க நமக்கு கெடுதல் செஞ்சாலும் அவங்க மனசை ஜெயிச்சு அவங்கள நம்ம பக்கம் திருப்பியறணும். இப்படி தானே அண்ணன் வந்து சொல்லி கொடுத்துச்சு. அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஏன் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி திங்க் பண்ணுறாங்க. ராகவன் ரொம்ப பாவம் தானே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க.
ராகவன் எப்பயாவது நம்ம மேலே கோவப்பட்டிருக்காரா, இல்லை என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லி சத்தம் போட்டு பேசியிருக்காரா? எப்போதும் அப்படியெல்லாம் பேசினதே கிடையாது. நம்ம தான் ராகவனை வந்து புரிஞ்சிக்காம, மாறனை பற்றி புரிஞ்சிக்காம இப்படியெல்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டோம். இது யதார்த்தமாக நடந்த விஷயம். ஆனால் நம்ம இத்தனை நாளாக வந்து கோவமாகவே இருந்துட்டோமே, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி மாட்டம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வள்ளியம்மா வந்து வராங்க. என்ன கண்மணி, ராகவன் எதுவும் சத்தம் போட்டானா? இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை வள்ளியம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான். இத்தனை நாளாக இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளா என்னால் நடந்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வீரா எத்தனையோ வாட்டி சொன்னான், நீ இந்த வீட்டுக்கு ஏற்ற மருமகளாயிட்டனா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு. அதுவும் ஒரு வகையில் நியாயமாக தான் தெரிஞ்சிச்சு நான் கோவப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது நீ கோவப்பட்டதா? என்ன சொல்கிற கண்மணி, எனக்கு சுத்தமாக புரியலையே. நான் இந்த குடும்பத்தை பற்றி ஆரம்பத்திலேயே நல்ல விதமாக புரிஞ்சுக்கிட்டு நான் பழிவாகிற குணத்துலேருந்து விட்டு விலகி ராகவனும் நானும் சேர்ந்து வாழ்கிறோன்னே வச்சுக்கோங்களேன். அப்படி நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? வீரா மாறனை பற்றி புரிஞ்சிக்காமையே இந்த வீட்டை விட்டு போயிருப்பா. ஆனால் நான் வில்லியாக கொஞ்ச நாள் இருந்ததுனால தானே இப்போ வீராவும் மாறனும் ராசி ஆகிட்டாங்க. அதுவும் ஒரு வகையில் வந்து நல்லது தாம்மா. உன்னோட திருவிளையாடல் கூட கடைசியில் நல்லதாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இருக்காங்க. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னொன்னே சாமி ரூம்லேருந்து குங்குமத்தை எடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீ என்றைக்கும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் கண்மணி. நான் உன்னை தள்ளி வச்சு பார்த்ததே இல்லை. ராகவனும் என்னோட பையன்தான், கார்த்தி என்னோட பையன்தான், மாறனும் என்னோட பையன்தான். 3 பேரும் ஒரே வீட்டிலேருந்து மருமகளாக வந்திருக்கீங்க. இது மாதிரி கொடுப்பனை என்றைக்குமே யாருக்கும் கிடைக்க போகிறது இல்லை. அது ரொம்ப கஷ்டமான விஷயமா. அதனால் குடும்பத்தை ஒற்றுமையாக வந்து ஆக்கணும். வீராவோட இப்போ எனக்கு மேலே தான் அதிகமாக நம்பிக்கை வந்துருச்சு. மாறனை கூட நீ நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறல்ல. இவ்வளோ நாளாக பேசினதே இல்லை, இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டல்ல. பார்த்துக்கம்மா, ராகவனையும் நல்ல விதமாக பார்த்துக்க அப்படின்னு சொன்னேன். நான் பார்த்துக்கிறேன் இனிமேட்டு இந்த குடும்பத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாத்தையும் நிரூபிக்க வேண்டியது இருக்குது. அப்படி நிரூபிச்சிட்டேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, நிம்மதி சந்தோஷம் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி அருமையாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ சொன்னபடி எல்லாம் நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல கண்மணி வந்து ராகவன் ரூம்குள்ளே வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து, ஏங்க நான் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டதெல்லாம் மன்னிச்சிருங்க. நீங்கள் இத்தனை நாளாக என் மேலே அன்பு பாசம்லாம் காட்ட வரப்போ நான் உங்களை சத்தம் போட்டு பேசியிருக்கேன். துளி கூட என் மேலே கோவம் காட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போதே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ என்றைக்காவது என்ன ஒரு நாள் புரிஞ்சுப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீ என் தம்பியை, என் குடும்பத்தை எல்லாரையும் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டல்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நல்லா அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் வீரா வந்து காலையில் வந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல விஜயை பார்த்து விஜயும் வந்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. என்னது இவ சிரிக்கிறாளே, சரிப்பட்டு வராதோ, என்னமோ ஒரு விஷயத்த மாறன் வந்து கண்டுபிடிச்சிட்டான், அது மட்டும் நல்லா தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்லி விஜய் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி எபிசோடை வந்து மாஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.